I'm a fan, brother. என்ன ஃபேனா இருக்க விடுங்க. Everybody is a fan now. Ajit! Ajit sir! Your friend Madhav is. நான் ஓடுறேன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தினா அஜித் குமார் அவர்களோட ரேஸ் கார்ல வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லி பயங்கரமா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா என்ன, எங்க தலை சக்ஸஸ் ஆயிருக்காரு, அந்த விஷயமா எங்களுக்கு போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு விஷயம் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியும் ஆச்சு அந்த ரேஸ்ல. அதுல நல்லபடியாக இருந்தது, ஏன்னா அது சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி நல்லா சேஃப்டியாக தான் இருக்கும். பட் கார் பயங்கரமா டேமேஜ் ஆன மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் இடத்துல வந்திருக்காங்க, அதாவது 3வது இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சியில இருந்துச்சு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ, சினிமாக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி மக்களுக்கு முட்டாள்தனமான ப்ரோ வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி என்ன ப்ரோ, நீ ஏதோ அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி இருக்கு, அஜித் குமார் மட்டும் தனி ஃபேவர் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படிலாம் உங்களுக்கு தோணலாம் இந்த வீடியோல. காரணம் என்ன அப்படின்னா, 10 பேர் 10 விதமா அந்த மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் மட்டும் அவரும் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டைமிங்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல சொல்ல வேண்டிய இடத்துல, அதாவது சொல்லும் இடத்துல இருக்கும்போது சொல்லிடுறாப்ல, வாயை திறந்து உண்மையை சொல்லிடுறாப்ல. இப்படி ஒரு சொல்றாருல, 10 பேர் 10 ஒரே விஷயம் தான் பண்றாங்க. ஆனா அதுல ஒருத்தர் கொஞ்ச நாச்சும் அந்த அக்கறை இருக்கு இந்த மனிதர்கள் மேல, அதாவது ஃபேன்ஸ் மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு. அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. இல்லைன்னா இதுக்காக நம்ம ரொம்ப டீட்டெயிலா மெனக்கெட போறது இல்ல. சிம்பிளான விஷயம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாழ விடு, அதான் மொதல். இப்ப அதை அழிச்சிரு. இப்ப என்னன்னா, வாழ்க வாழ்க, நீ எப்ப வாழ போற. ஸோ இதுதான் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன். பட் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க வேணா யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்க வாழ்க அஜித் வாழ்க விஜய் வாழ்கெல்லாம் கத்திட்டு இருக்கீங்க, நாளைக்கு நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்றது சரியான ஒரு கேள்வி. ஆக்சுவலா இது என்ன எப்ப கேட்டிருக்கணும் அப்படின்னா, இவர் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10வது படம் 15வது படம் வெற்றி விழா நடத்திருப்பார்ல, 50வது படம் மங்காத்தால ஜெயிச்சார்ல, அப்போ அதெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா எடுத்துக்கலாம். ப்ரோ, அவரு தான் ரசிகர் மன்றத்தெல்லாம் கலைச்சாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாரு, அப்பப்போ ரசிகர் மேல அக்கறையா இருக்காரு, ஏகப்பட்ட பேருக்கு தெரியாம உதவி செய்யறாரு, எல்லாமே ஓகே. பட் இவரோட ரசிகர்கள் ரொம்ப ஆக்ரோஷமான ஆட்கள், எனக்கே தெரியுங்க. மதுரையில எவ்வளவு விஜய் ஃபேன்ஸ் ஜாஸ்தியோ, அதே மாதிரி மதுரையில வெறித்தனமான அஜித் ஃபேன்ஸ், டெம்பிள் சிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மதுரையில. எனக்கே தெரிஞ்ச ஒரு நிறைய பேருக்கு கேங் இருக்கு. ஸோ அஜித்துக்கும் வெறிக்கண்ட வேங்கைகள்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. 2 பேருக்கும் ஈக்குவலா போத்தா இருக்காங்க. அதாவது நம்மளுடைய மதுரையில இந்த விஷயத்த நம்ம எப்போ சொல்லியிருக்கணும். ஏன்னா நான் பார்த்திருக்கேன், ஆக்ரோஷமா இருப்பாங்க. விஜய் ஃபேன்ஸை விட அஜித் ஃபேன்ஸ் ஆக்ரோஷம் அதிகம். தலைக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஏன்னா நான் பார்த்திருக்கேன் ஏகப்பட்ட அந்த இதை சொல்றேன்ல, வீரம் படத்துல நான் ஓப்பனிங் சொல்லலாம், அப்போ காப்பரா கொடுத்துட்டு போனேன் நானும். ஸோ அதனால ப்ரோ, இப்போ நீ அஜித் ஃபேன் தானே, நீ அப்போ ஆமையா இருந்துக்கிட்டு ஒரு நாள் ஒளிஞ்சு விளாத்துக்கு இருக்கியா அப்படின்னு கேட்காதீங்க. விஷயமே வேற. நம்ம டாப்பிக்கே இந்த சினிமாக்காரங்கள நம்ம விஷயம் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் தெரியும். நான் இவருக்காக ஏன் பேசுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பேசின இடம் ஒரு முக்கியமான இடம். அனைத்து மீடியாக்களும் கவனிக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு இப்படி ஒரு விஷயம் சொல்றாங்கிறப்போ அது நல்ல விஷயம் தான், வரவேற்கலாம் அப்படின்றக்காக இந்த விஷயம் வீடியோ. பட் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க வேணா யூ Who is this guy?